என் உயிரிலும் மீதான ஆத்ம பந்துகளே, மகாதேவியேத வித்மகே விஷ்ணு பத்னியை திருமியே தன்னோ லட்சுமி பிரச்சோதயாத். இன்றைக்கு இருக்க காலகட்டத்தில் மனித நேயம் காக்கப்பட்டு மனித நேயத்துடன் வாழ வேண்டும். பூமியில் பிறந்தாச்சு, வாழ்ந்தே ஆகணும். பணம் ஒரு பிரதானமான அம்சமாக தினம் நம் வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய ஒரு பொருளாக போய்விடுன்னு சொல்லலாம். வாழ்க்கையில் ஒரு அங்கம் மாதிரி அது. எப்படி நம்ம உடம்பு உறுப்புகளில் கை, கால், மூக்கு, கண், காது, செவி எல்லாம் இறைவன் கொடுத்தானோ அது மாதிரி வாழ்வதற்கு, வாழ்க்கையை நடத்துவதற்கு பணம் ஒரு முக்கியமான அம்சம். பணமில்லையே பிணம் என்று சொன்னார்கள். அதே சமயம் பணமே வாழ்க்கையில், பட் பணம் இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது. அதுக்கு உரியவள் மகாலட்சுமி. இந்த பணப்பற்றாக்குறை, வர பணம் நல்லபடிக்க நல்ல வழியில் நல்லதுக்கு செலவழிக்கணும், வீண் விரயமாகாமல் இருக்கணும், பணம் தொலைஞ்சு போகக்கூடாது, பணத்தை யார்ட்டையும் கொடுத்து ஏமாறக்கூடாது. அப்படி ஏமாந்த பணமும் திருப்பி வரணும், தங்கு செல்வமாக இருக்கணும், பொங்கு செல்வமாக இருக்கணுன்றதுக்கு நான் 6 வழி ஒன்று சொல்கிறேன். மகாலட்சுமியை 9 வெள்ளிக்கிழமை இல்லைன்னா 18 நாள் தொடர்ந்து சாயங்காலம் 5-6 மணிக்குள்ளே அந்தியம்போதில் அறிவுருவாய் அழித்தவனை பந்தனை சிற பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்று பாடுதுமே என்று ஆழ்வார் சொல்லியது போல், அந்த சந்தி கொண்ட நேரத்தில் ஆற்றுல ஒரு குத்து விளக்க சாமி வீட்டு ரூமில் ஏற்றுற தீபம் இல்லாமல் தனியாக ஒரு தீபத்தை ஏற்றி அதில் 5 முகம் வச்சாலும் சரி, ஒரு முகம் வச்சு தீபம் ஏற்றினாலும் சரி, அந்த தீபத்தை 18 முறை சுற்றி வரணும். ஒரு முறை சுற்றணும், கீழே வந்து நமஸ்காரம் பண்ணணும், ஒரு முறை சுற்றணும், கீழே வந்து நமஸ்காரம் பண்ணணும். அது மாதிரி 18 முறை சுற்றி வந்துட்டு கிழக்கு முகம் பார்த்த மாதிரி உட்காந்து மகாலட்சுமி அஷ்டோத்திரம் அந்த தீபத்துடைய இந்த கீழ்ப்பகுதியில் அஷ்டோத்திரம் சொல்லி உங்கள்ட்ட சங்கல்பம் என்னவோ எல்லாம் மனசை நினச்சிருந்து சீக்கிரம் பூர்த்தியானோன்ட்டு அர்ச்சனை பண்ணுங்கோ. அப்படி நாமாவளி தெரியாதவ 108 வாடி மகாலட்சுமி 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 சொல்லிட்டு சேர்த்துட்டு அதுக்கு ஒரு பழமோ கல்கண்டோ இன்னும் கிடைக்கிறதோ அதை படைச்சிட்டு கல்பூர் தேத்தி ஒரு 2 நிமிஷம் பிரார்த்தனை பண்ணி உட்காருங்கோ. அதுக்கப்புறம் அந்த வழக்கை ஓரமாக எடுத்து நகர்த்தி வச்சுட்டு உங்கள் வேலை இங்கே பார்க்கலாம். அதுக்கப்புறம் அந்த வழக்கு தானாக மலையேறினா சரி, இல்லைன்னா குளிர் வச்சாலும் சரி. இது மாதிரி 9 வெள்ளிக்கிழமை எல்லாம் 18 நாள் தொடர்ந்து பண்ணுங்க. ஏன் 18ன்னு சொன்னால், பாரத போர் நடந்து 18 நாள் குருட்சேத்திர போர், அதில் வெற்றி கண்டான் கண்ணன். அதே போல் 18 நாள் தொடர்ந்து செய்யுங்க, 9 வெள்ளிக்கிழமை தொடர்ந்து செய்யுங்க. தங்கு செல்லுமாக பொங்கு செல்லுமாக நல்ல வழிக்கு, நல்லதுக்கு நல்லபடியாக செலவழியும். அது மகாலட்சுமியை பிரார்த்தித்து அனைவருக்கும் ஆசீர்வாதம். ராமானுஜன் திவ்ய திருவடிகளே சரணம்.